வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 95 காண்போமா? மைத்ரேயரிடம் விதுரர் கேட்கிறார். அந்தனரே, பிராச்சேதர்கள் சிவபெருமானால் இயற்றப்பட்ட பாடலை பாடியதன் மூலம் அவர்கள் பெற்றது யாது? விளக்கமாக கூறுவீராக என்று கேட்கிறார். மைத்ரேய மகரிஷி விதுரரிடம் கூறுகிறார். பிராசீன பர்ஹீஷுவின் மகன்களான பிராச்சேதர்கள் தந்தையின் கட்டளையின்படி கடலுக்குள் சென்று தவம் செய்தனர். அங்கு அவர்கள் சிவபெருமானால் அருளப்பட்ட மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சரித்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை திருப்திப்படுத்தினர். 10,000 வருடங்கள் பிராச்சேதர்கள் உண்மையான தவம் செய்தனர். அவர்களுடைய தவத்தில் மனம் மகிழ்ந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு தனது அழகிய வடிவத்துடன் அவர்கள் முன் தோன்றினார். பகவானின் தோற்றம் அவர்களை மிகவும் கவர்ந்தது. செய்த தவத்தின் பயன் இதுவே என்று அவர்கள் மகிழ்ந்தனர். கருடனின் தோள்களின் மீது அமர்ந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஒரு கார் மேகமானது மேருமலையின் உச்சியில் அமர்ந்தது போல் காணப்பட்டார். பகவானின் திவ்ய ஸ்வரூபம் மஞ்சள் வண்ணப்பட்டு பீதாம்பரத்தினால் அழகு செய்யப்பட்டு இருந்தது. கௌஸ்துப மணிமாலை அவருடைய கழுத்தை அலங்கரித்தது. அழகிய திருமுக மண்டலமும் அவரது தலையில் கண்ணை பறிக்கும் கிரீடம் அழகுமிக்க பொன்னாபரணங்களும் அணிந்திருந்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு 8 திருக்கரங்களுடன் காட்சியளித்தார். 4 திருக்கரங்களில் சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை மலரையும் மீதமுள்ள 4 திருக்கரங்களில் வில், அம்பு, திரிசூலம் மற்றும் நாகம் போன்றவை இருந்தன. பகவான் தேவர்களாலும் முனிவர்களாலும் பிற அடியவர்களாலும் சூழப்பட்டு வந்தார். பகவானின் வாகனமான கருடன் தனது இறக்கைகளை அசைத்தபடி வேத கானத்துடன் பகவான் புகழ்பாடி கொண்டிருந்தார். ஸ்ரீ விஷ்ணுவின் கழுத்தை சுற்றி இருந்த நீண்ட மலர் மாலையானது அவரது முழங்கால்களை தொட்டது. அந்த மாலையினால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பகவானின் அழகானது 8 திருக்கரங்களும் லக்ஷ்மி தேவியின் அழகோடு போட்டியிட்டன. உன்னுடைய கருணை மிகுந்த பார்வையினால் பகவான் ஸ்ரீ விஷ்ணு தன்னை சரணடைந்த மன்னர் பிராசீன பர்ஹீஷுவின் புதல்வர்களுடன் பேச ஆரம்பித்தார். அநாதீர் ஆதீர் கோவிந்த சர்வகாரண காரணம் என பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளபடி காரணங்களுக்கெல்லாம் காரணமானவர் பகவான் ஒருவரே. ஸ்ரீ பகவான் உவாச்ச வரம் வருணீத்வம் பத்ரம் ஓயூயம் மே நிருபநந்தனாக சௌகாதேனா பிருதக் தர்மாஸ் துஷ்டோகம் சௌஹிருதேனவக. பகவான் கூறினார், எனது அன்பிற்குரிய அரசகுமாரர்களே, நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் பக்தி தொண்டுகள் செய்து ஒரே தர்மத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள். உங்களுக்கிடையே இருக்கும் நட்பினை கண்டு நான் மிகவும் வியப்படைகின்றேன். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். தங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ என்னிடம் தாராளமாக கேட்கலாம் என்று கூறுகிறார். இந்த பகவான் கூறுகிறார், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எவர் ஒருவர் உங்களை, அதாவது பிராசேதர்கள் பற்றி நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் சகோதரர்களுடனும் பிற உயிர்களுடனும் மிகுந்த நட்புடன் விளங்குவர். சிவபெருமானால் இயற்றப்பட்ட இந்த பிரார்த்தனைகளை கூறி தினமும் காலையிலும் மாலையிலும் வழிபடுபவர்களுக்கு நான் அனைத்து வரங்களும் அளிக்கின்றேன். அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதோடு சிறந்த ஞானத்தினையும் பெறுவர். தாங்கள் அனைவரும் உங்கள் தந்தையின் கட்டளையினை ஏற்று மிக மகிழ்ச்சியுடன் அதனை நிறைவேற்றினீர்கள். தாங்கள் நடந்து கொண்ட இந்த செயலால் இந்த உலகமே உங்களை பாராட்டும். மாமுனிவர் கண்டுவிற்கும் தேவலோகத்தைச் சேர்ந்த பிரம்மலோச்சனா என்னும் பெண்ணிற்கும் பிறந்த அழகிய பெண்ணொருத்தி இருக்கின்றாள். அவளை தாங்கள் மணந்து கொள்ள வேண்டும். அந்த மகளை வனத்தின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு சென்று விட்டனர். மரங்களின் பாதுகாப்பில் விடப்பட்ட குழந்தை பசியினால் அழுதது. காட்டின் மன்னனும் சந்திரமண்டலத்து மன்னனுமான சந்திரன் தனது சுட்டு விரலினால் மிகுந்த கருணையுடன் அந்த குழந்தையின் வாயில் அமிர்தத்தை ஊட்டினான். இவ்வாறு குழந்தை சந்திரனின் கருணையால் வளர்க்கப்பட்டது. சகோதரர்கள், நீங்கள் அனைவரும் ஒரே குணமுடையவர்களாக இருக்கின்றீர்கள். இப்படி பக்தர்களாக விளங்கும் தாங்கள் தங்கள் தந்தையின் சொற்படி கேட்டு நடக்கும் மைந்தர்களும் ஆவீர்கள். அதுபோல் அந்த பெண்ணும் அதே தன்மையை உடையவளாக விளங்குவாள். அவள் தன்னை உங்கள் அனைவருக்கும் அர்ப்பணிப்பாள். அந்த பெண்ணும் நீங்களும்
ஒரே கொள்கையுடையவர்களாக இருக்கின்றீர்கள். அவளை மணந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு உங்கள் தந்தையின் சொல்படி மக்கள் தொகையினை பெருக்குவீர்களாக. தங்களுக்கு ஒரு அரிய செல்வன் பிறப்பான். அவன் பிரம்மதேவனுக்கு எவ்விதத்திலும் குறைந்தவனாக இருக்க மாட்டான். அவனது புகழ் எங்கும் பரவும், வம்சம் விருத்தி அடையும் என கூறினார். பகவானால் இவர் எடுத்து கூறப்பட்டதை பிராசேதர்கள் நடைமுறைக்கு எடுத்துக்கொண்டனரா, என்ன செய்தனர் என்பதனை பகவானால் இவ்வாறு எடுத்து கூறப்பட்டதை பிராசேதர்கள் நடைமுறைக்கு எடுத்துக்கொண்டனரா, இல்லை என்ன செய்தனர் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 96 காண்போமா? நன்றி, வணக்கம்.